வைஷு புறம்போக்கு நீங்க தப்பிக்கிறதுக்காக பெரிய ஆளுகள் எல்லாம் இன்வால்வ் பண்றீங்களா சார்? ஏன் சார் சும்மா சும்மா அடிக்கிறீங்க? ரொம்ப வலிக்குது சார். சொல்லி முடிக்கிறவங்க கேளுங்க சார். என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ சொல்லி தொலை. ஹலோ நண்பா, போட்டோஸ் எல்லாம் கொடுத்துட்டியாடா அவர்கிட்ட? கொடுத்தாச்சுப்பா. ஏன்டா ஒரு மாதிரி பேசுற? டேய் நண்பா, அவன் இவ்வளவு கேவலமா இருப்பான் நினைச்சு கூட பாக்கலடா. என்னடா ஆச்சு? நானும் வைஷுவும் போட்டோஸ் கொடுக்க போயிருந்தோம். அவன் என்னடா வைஷுவ ஹீரோயின் நினைச்சிட்டான். அப்படியா? அதுக்கப்புறம் ஹலோ, நீ ஹீரோயினா நடிக்க சொன்னாலும் நான் நடிக்க மாட்டேன், புரியுதா? சரி விடு. சொல்லுங்க சார். விக்ரம், நீங்க கொடுத்த போட்டோஸ் எல்லாம் பார்த்தேன். எனக்கு யாரையுமே பிடிக்கல. எல்லாரும் ரொம்ப கேவலமா இருக்காங்க. அது ஓகே சார், வேற ஆள் பார்க்கலாம் சார். எனக்கு ஒரு பொண்ணு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சுயா. அப்படியா? சூப்பர் சார். தேடுற வேலை மிச்சமாயிடுச்சு. அப்படியா? அந்த பொண்ணை நீ தான்ப்பா கூட்டு வரணும். சரிங்க சார், அட்ரஸ் அனுப்புங்க, வரும்போதே கூட்டு வந்துடுறேன். பொண்ணு யாருன்னு தெரியுமாயா உனக்கு? இல்ல சார். உன் பின்னாடியே உட்காந்துருக்கா பாரு. பின்னாடியா? விக்ரம், டைரக்டா நான் விஷயத்துக்கே வரேன். அது என்னமோ எனக்கு தெரியல, உன் லவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சியா. இனிமே நீ எத்தனை பொண்ணுங்க போட்டோ காட்டினாலும் எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. நீ உன்னோட லவரை கூட்டு வாயா. நாளைக்கே சினிமா ஷூட்டிங்க ஆரம்பிச்சிடலாம். என்ன சொல்ற? யோசனை பண்ணி பாரு. அதுக்கு நீ என்னடா சொன்ன? நான் என்ன சொல்றதுன்னு தெரியல மச்சான். அங்க இருந்து போய் அவன் மூஞ்ச பேக்குறத விட்டுட்டு சும்மா வந்திருக்கியாடா? ஹீரோ சான்ஸ் மிஸ் ஆயிடும்ல. அதுக்கு வைஷாலியை நான் எப்படி ஒத்துக்க வைக்கலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். செருப்பால் அடிப்பான் புறம்போக்கு நாய. இந்த லெவலுக்குலாம் கீழே இறங்காத. நான் ஹீரோ ஆகிறதுக்காக தான் நீ கதை எழுதி டைரக்ட் பண்ண போற. நான் ஹீரோ ஆக தான் ப்ரொடியூசர் இன்வெஸ்ட் பண்றாரு. அதனால நான் ஹீரோ ஆகிறதுக்காக ஒரு நாளைக்கு அவ மனசை கல்லாக்கிட்டான்னா நான் ஹீரோ ஆயிடுவேன். அதுக்கப்புறம் லைஃப் லாங் நானும் வைஷாலியும் நல்லா வாழ போறோம்ல. லைஃப்ல எனக்கு இனிமேல் போனே பண்ணாத. என் மூஞ்சிலே முழிக்காதடா. வைடா போன. அன்னில இருந்து அவன் சவகாசமே வேணான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நான் பேசுறதே இல்லை சார். அந்த எம்எல்ஏ வைஷாலியை ரொம்ப விரும்பினதால அவன் தான் சார் ஏதாவது பண்ணிருக்கணும். எம்எல்ஏ விஷயத்தை விட்டுதல்ல. மார்த்தாண்டம் யாரு? ரத்த மார்த்தாண்டம் சார். அதான் அவன் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிருப்பான்னு உனக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்ல, விக்ரம் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டான்னு கட் பண்ணிட்டேன்னு நீ தான் என்கிட்ட சொன்ன. மறுபடியும் எப்போ ஒண்ணு சேர்ந்தீங்க? அவன் கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கல சார். நாக்க இழுத்து வச்சு அப்படியே அறுத்துருவ பாத்துக்க. ஏய், நீங்க ரெண்டு பேரும் லைஃப் லாங் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என்ன கிருஷ்ண குசேலனா இல்ல மம்முட்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா? பாரு, அந்த ரத்த மார்த்தாண்ட எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ணணும்? சொல்றேன் சார். நாங்க ரெண்டு பேரும் எம்எல்ஏ பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் மூவி கிடைச்ச சந்தோஷத்துல விக்ரம் வீட்டுல பார்ட்டி கொண்டாடலான்னு வைஷாலியும் கூப்பிட்டு இருந்தோம். கங்க்ராட்ஸ் ஹீரோ சார். தேங்க் யூ. டேய், வயிறு பசிக்குதுடா, ஏதாவது அரேஞ்ச் பண்றா. கொஞ்சம் வெயிட் பண்ற, அதுக்கு தானே வர சொல்லிருக்கேன். வைஷு, உனக்கு என்ன வேணுமோ கேளு, அதையே ஆர்டர் பண்ணலாம். நான் ஒன்னும் சாப்பிடுறதுக்காக இங்க வரல, விஷ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். வைஷு, நான் ஹீரோ ஆக போறேமா, உனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையா? இல்ல. பைத்தியம் முடிச்சுச்சா உனக்கு? ஒன்னு சொல்றேன் விக்ரம், நீ எவ்வளவு நாளா சினிமால ஹீரோ ஆக போறேன்னு சொல்லிட்டே இருந்த தெரியுமா? அந்த படம்லாம் வந்துச்சா? அதுக்கு தான் சொல்றேன். இப்ப ஏற்பட்டிருக்க சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். நீ ஹீரோவா நடிச்சு உன்னோட படம் ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்க அன்னைக்கு அப்போ நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன் நீ பாப்ப. அம்மா தாயே, அற்புதம். சின்னதா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன், அதையும் நீ கெடுத்துறாதம்மா. குஷி எல்லாம் இப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இப்படி கெடுப்பாங்க நான் எங்கேயும் கேள்விப்பட்டதே இல்லம்மா. இந்த குடி மேல இருக்க இன்ட்ரெஸ்ட் உங்க கனவு மேல காட்டியிருந்தீங்கன்னா நீங்க இந்நேரத்துக்கு ஒரு பெரிய டிரெக்டராவும் விக்ரம் ஒரு பெரிய ஹீரோவாவும் ஆயிருப்பான். நான் கிண்டலா? ஓ, உனக்கு அப்படி தோணுதா? எனக்கு ஒரு டவுட் இருக்குப்பா. நீ இத்தனை வருஷமா ஜூனியர் ஆர்டிஸ்டாவே நடிச்சிட்டு இருக்கியே, உனக்கு ஆக்டிங் வருமா வராதா? நீ ஹீரோவா செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு ஆக்டிங் வரலன்னு லாஸ்ட் மொமெண்ட்ல உன்னை ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. இததான் கிண்டல்னு சொல்லுவாங்க. என் டேலண்ட் மேல உனக்கு அவ்வளவு டவுட் இருக்கா?
மரமாக நீ இல்ல நிழலாக நீ ஏதோ ஒரு வயிற்றின் உணவாக நீ பசித்தவனின் பசியாக நீ தானே முட்டி வளரும் விதைக்கு நீரை இறைப்போன் யாரு பசி தீர்க்க வந்து உயிரல் சாக நீதான் அதனின் காரணம் தேடு தாயின் உணவு உந்தன் கையில் ஜீவன் கொண்டு வந்த குடலுதானே எந்தன் சொத்து எல்லாம் சகித்துக் கொண்டேனே தாயின் உணவை உண்ணவே பாரம் கொஞ்சம் குறையவே அவளாலே என்னை கண்டேனே போதுமா? சாரி விக்ரம், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். பட் சூப்பரா ஆக்ட் பண்ற. விக்ரம், எனக்கு ஒரு டவுட்னா அந்த மாதிரி இல்ல. நீ இவ்ளோ டேலண்டடா இருந்தும் கூட உனக்கே ஒரு சான்ஸ்மே கிடைக்கல. ஒரு நாள் எனக்கு கண்டிப்பா சான்ஸ் கிடைக்கும். அது வரைக்கும் காத்திருக்க பொறுமை நம்ம கிட்ட இருக்கணும். 70 வயசுல தலைவர் சூப்பர் ஸ்டாரா இருக்காருல்ல, அந்த மாதிரி. அது ஓகே, ஆனா எந்த வாய்ப்பும் உன் கைக்கு கிடைக்கலங்கும் போது உன் ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருக்குன்னு தோணுது. நம்ம வேணா போய் ஒரு நல்ல சாமிஜிய பாக்கலாமா? அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. இன்னைக்கு நான் எம்எல்ஏ பார்த்து பேசிட்டு வந்திருக்கேன்ல, அவர் கண்டிப்பா சினிமா எடுப்பாரு, டவுட்டே இல்ல. பட் ஃபியூச்சர்ல ப்ராப்ளம்ஸ் வரவே கூடாதுன்னு சொல்றேன். போயிட்டு வரலாம். அப்ப நீ சந்தோஷமே இல்லாத மாதிரி இருந்த நீ ஹீரோ ஆனா சந்தோஷப்படுற ஆளா நான் தான் இருப்பேன். உனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா என்னால என்ன பண்ண முடியுமோ நான் அதை பண்ணுவேன். சரியா? ஒரு தடவை சாமிஜியை போய் பார்த்துட்டு வந்துடலாம். மேடம் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் போகாம இருக்க முடியுமா? எனக்கு போயிட்டு வர எனர்ஜி கம்மியா இருக்கு. ஏதாவது கொடுத்தேன்னா? எனக்கு புரிஞ்சு போச்சு. கண்டினியூ. சரி, கண்ணை மூடு. தமரூடம் மகாயூதம் தோராஹம்சம் பகலாமுகி சதுர்புஜம் மகாசிவம் நெற்றி கண் கொண்ட பயங்கரம் விக்னேஸ்வரின் ஜகஸ்தினி சூரசம்ஹார காலினி. அம்மா, சரிங்கம்மா, அப்படியே பண்ணிடுற. சரிங்கம்மா, சரி.
தாயே, நீ காதலிக்கிற பொண்ணு கண்ணி கழியாம இருந்தா அவளை என் தாய்க்கு பலி கொடுத்து அவ உடம்புல இருந்து வர்ற அந்த ரத்தத்தை என் தாய்க்கு நைவேத்தியம் பண்ணணும். பூஜை முடிஞ்ச அந்த ரத்தத்தை உனக்கு நான் குங்குமமா பண்ணி தரேன். அத நீ ஒவ்வொரு நாளும் எந்த வேலைக்கும் நீ கிளம்புறதுக்கு முன்னாடி நெத்தியில வச்சுக்கோ. நல்லதே நடக்கும். கண்டிப்பா நீ ஜெயிப்ப. சுவாமி, பலி கொடுக்கறத தவிர வேற எந்த பரிகாரமும் இல்லையா? உன்னோட ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறணும்னா நீ காதலிக்கிற அந்த பொண்ண, உன் வாழ்க்கையில உனக்கு துணையா வரப்போற பொண்ண அம்மனுக்கு பலி கொடுத்தா மட்டும்தான் அது சாத்தியமாகும். இத பாரு, நீ உன் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா அவளை பலி கொடுக்கறத தவிர வேற வழியே இல்ல. நீயே முடிவு பண்ணிக்க. இங்க இருக்கிற இவனுக்கு வாழறதுக்கு வழியே இல்ல, இங்க வர மக்களுக்கு புத்தியே இல்ல. டேய், இவன் சொல்றத கேட்கறதுக்கு நம்ம இவ்வளவு தூரம் வந்தோம். அது என்னமோ கண்ணியாமா பலியாமா? பலி கொடுக்கலாம். என்ன பலி கொடுக்கலான்னு சொன்னேன். என்ன காமெடியா? ஹேய், காமெடி பண்ணலாம் என்கிட்ட டைம் இல்லை, புரியுதா? வர அமாவாசை அன்னைக்கு வைஷாலி கிட்ட ஏதாவது சொல்லி அவளை இங்க கூட்டிட்டு வரணும். போலாம். நீலாம் ஒரு ஜென்மமாடா. நீ ஜெயிக்கணும்ன்றதுக்காக யார வேணா பலி கொடுப்பியா? நாளைக்கு நீ என்ன இப்படி பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? எமோஷனல் டயலாக் கேட்கறதுக்குலாம் என்கிட்ட எனர்ஜியே கிடையாது. இருக்கிற எனர்ஜி அப்படியே இருக்கணும்னா நான் உயிரோட இருக்கணும், அவ்வளவுதான். நீ நல்லா படிச்சவன்டா. இத மாதிரி மூட நம்பிக்கைக்காக உன்னே நம்புற அந்த பொண்ணை ஏமாத்தாத விக்ரம். பாவண்ட அந்த வைஷாலி. நான் ஹீரோ ஆகணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லி அவ தானே சொன்னா. அவகிட்ட நான் அப்படி என்ன கேட்க போறேன்? ஜஸ்ட் அவளோட உயிரை தானே.